இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னொன்னும் பேசிக்கிறாங்க. இஷ்டம் இல்லாம கல்யாணத்துக்கு சம்மதிச்சு சீனு தம்பி ஆளை வச்சு பண்ணதாவும் சொல்றாங்க. இல்லனா ரகுராம் ஐயா சீனு தம்பி கிட்ட சொல்லி சீனு பண்ணிட்டதாவும் சொல்றாங்க. யோ என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க? ஐயோ இல்ல. ஐயோ எப்படி எல்லாம் பேசுறாங்க? கொடுத்த வாக்க காப்பாத்தலனா அதுக்காக உயிரையே விடுவேன்னு சொல்ற மனுஷனை பார்த்து இப்படி ஆளாளுக்கு பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? இந்த பாருங்கம்மா, நாங்களும் உங்க ஐயாவை குத்தம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல, ஊருக்குள்ள பேசுறத வச்சுதான் சொல்றோம். அதனால போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்கு. அவங்க வந்து விசாரிச்சு நடவடிக்கை எடுக்க போறாங்க. அதுக்கு நடுவுல வெட்டு குத்துணும் ஆயிடக்கூடாதுல. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கத்தான் விசாரிக்கிறாங்க. அதுக்கு ஐயா தான் விளக்கம் கொடுக்கணும். இப்போவாவது இந்த பெரிய மனுஷனுடைய லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்த பொண்ணாவது தன்னை கலங்கப்படுத்திட்டாங்கிற விஷயத்த வெளிப்படையா வெளியே சொல்லுவாளா? இந்த நல்ல வீட்டு பையன் அவளுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கான். கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அவளும் இவங்க ஏதோ சொல்லிருக்காங்க. அதுல மனசு உடைஞ்சு போய்தான் அவ அவமானம் தாங்க முடியாம தூக்கல தொங்கிட்டான். அந்த பொண்ணு கைய பாருங்க, இருக்க மூடி இருக்கு. என்னன்னு பாருங்க. அவ கையில ஏதோ இருக்கு பாரு. பாருங்க, என் பொண்ணு என்ன எழுதிருக்கான்னு பாருங்க. சாரு சாவுக்கு இந்த குடும்பம் தான் காரணம். இந்த கல்யாணம் நடக்காது, நீ வீட்டை விட்டு போயிடுன்னு மிரட்டினாங்க. இதுக்கப்புறமும் நான் ஏன் உயிரோட இருக்கணும், நான் என் முடிவை தேடிக்கிறேன்னு எழுதிருக்கா பாருங்க. அத்தனை செலவையும் ஏத்துக்கிட்டு என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னது, இப்படி ஒரு நல்ல மனுஷன் உண்டான்னு நான் நம்பினே. இப்படி என் கழுத்து அறுத்துட்டீங்கல்ல. என் ஒத்த பொண்ண பொறி கொடுத்துட்டு நிக்கிறேன்னு, உங்க குடும்பமும் நீங்களும் நல்லா இருப்பீங்களா? நான் விடமாட்டையா, விடமாட்டேன். என் பொண்ணு சாவுக்கு காரணமானவங்க எல்லாரையும் தூக்கல ஏத்தாம விடமாட்டேன், விடமாட்டேன். ஐயா, இவரு வீட்டு பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கறாரு வாக்கு கொடுத்தாரு. அவளை மிரட்டி சாவுக்கு தூண்டி இருக்காரு. இது பாருங்க, லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இப்பதாங்க அவ கையில இருந்து எடுத்தோம். இத பாருங்க, இந்த ஆளையும் இவன் மருமகனையும் விடக்கூடாது. 2 பேர் மேலேயும் இப்பயே நான் கேஸ் கொடுக்கறேன். நீங்க இவங்களை கைது பண்ணுங்க. உங்க கம்ப்ளைண்ட் ஏத்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க.
ஆச்சுன்னு நீங்க சொல்லுங்க. தங்கமே, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து புருஷன் வீட்டுக்கு வாழ அனுப்பணும்னு நினைச்சனே. இந்த பெரிய மனுஷன் வாக்க நம்பி நான் உன்னை காவு கொடுத்துட்டேனே. நம்ப வச்சு என் பொண்ணை தொங்க விட்டீங்கல்ல, என் பொண்ணு எப்படி எல்லாம் துடிச்சிருப்பா. இல்ல, எனக்கு நியாயம் கிடைக்கணும். இத பாருங்க ஐயா, இந்த பொண்ணு சாவுக்கு நீங்களும் சீனுவும் தான் காரணம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்காக நாங்க உங்களை கைது பண்ணுவோம். இல்ல, என் புருஷன் ரொம்ப நல்லவரு. அவர் மேல அபாண்டமா பழி சுமத்திருக்காங்க. இத நீங்க நம்பாதீங்க, நம்பாதீங்க ஐயா. ஐயா, என் புள்ள அப்பாவிங்க. அவனுக்கு எதுவுமே தெரியாது. என் அண்ணன் ரொம்ப நல்லவரு. ஆமா சார், இதுல ஏதோ சதி இருக்கு. நீங்க எல்லாரையும் விசாரிக்கணும். இவங்களை கைது பண்ண நாங்க ஒத்துக்க மாட்டோம் சார். ஆமா சார், எங்க அண்ணனை கைது பண்றதுக்கு நாங்க விட மாட்டோம் சார். ஆமா, நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஐயாவை கைது பண்ண விட மாட்டோம். அவர் எந்த தப்பும் செய்யல. அவரை கைது பண்ண விட மாட்டோம். அவரை கைது பண்ணாதீங்க. அவங்க எந்த தப்பும் பண்ணல. நாங்க ஒத்துக்க மாட்டோம் சார். நாங்க கைது பண்ண விட மாட்டோம் சார். கைது பண்ணாதீங்க. முடியவே முடியாது. நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். கத்தாம எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, ஒரு பொண்ணோட மரணம் நடந்திருக்கு. அது கொலையா தற்கொலையான்ற சந்தேகம் இருக்கு. ஒருவேளை தற்கொலைக்கு தூண்டி இருந்தாலும் இது கொலை தான். ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் இது. பிரச்சனை பண்ணாம எல்லாரும் விலகி போகும். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கோங்க. மீறி எங்களை தடுக்க பாத்தீங்க, தடியடி நடத்த வேண்டியதாயிடும். கான்ஸ்டபிள், உங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. பாப்பா